வெல்கம் டு மை சேனல் சத்யா ராஜி. நாம் இன்றைக்கி ஸ்பானிஷ் ஆம்லேட் தான் செஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு 2 பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டேன், 2 உருளைக்கிழங்கு, 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. ஸோ இது ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த ஆனியன் எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். அதே மாதிரி பொட்டேட்டோவும் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதான் நீங்கள் என்னுடைய வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பொட்டேட்டோவை நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக நறுக்கி வச்சுக்கணும். நம்ம எப்போதும் ஆர்டினரியாக ஆம்லெட் சாப்பிட்ருப்போம், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ இதில் தேவைன்னா நம்ம சீஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பட் நான் இப்போ சீஸ் யூஸ் பண்ணாமல் தான் பண்ணியிருக்கேன். அது மாதிரி எக்கு ஒரு 3 எக்கு எடுத்திருக்கேன் நான். இதுக்கு ஒரு 3 எக்கு எடுத்து தனியாக ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் மிளகு பொடியும் போட்டு தனியாக வச்சுக்கணும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா நறுக்கியாச்சு சின்னதாக. அடுத்து நம்ம அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். நான் இப்போ தோசைக்கல்லில் தான் இதை மேக் பண்ண போகிறேன். ஸோ ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். நான் நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் நாங்கள் எப்போதுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த பொட்டேட்டோவை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கணும். ஸோ தோசைக்கல்லாக இருந்ததுன்னா எனக்கு தோசைக்கரண்டியை வச்சு திருப்பி போட்டு வதக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் தோசைக்கல்லை சூஸ் பண்ணேன். பட் நீங்கள் ஏதாவது ஃப்ரைங் பேன், எதுனாலும் கடாய், எதுனாலும் யூஸ் பண்ணலாம். இந்த பொட்டேட்டோ ஹாஃப் குக் ஆனோடனே அந்த ஆனியனையும் நான் இதில் சேர்த்துக்குவேன். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா வதக்கணும். இப்போ கலர் பாருங்கள், நல்லா ரெண்டுமே நல்லா வதங்கி இந்த கேரமலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கலர் மாறி ப்ரௌனிஷாக வர்றது. ஸோ ஆனியனும் பொட்டேட்டோவும் சேர்ந்து நல்லா ப்ரௌனிஷாக மாறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நான் சிம்லே வச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டையும் போட்டு அதோட வதக்கிட்டுருக்கேன். பச்சை மிளகாவே இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுடணும். ஸோ இது மாதிரி தோசைக்கரண்டினா நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் தோசைக்கல்லை ப்ரிஃபர் பண்ணேன். இப்படி திருப்பி நம்ம போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் குக் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப பெரிய பெரிய பீஸா இருந்ததுன்னா கொஞ்சம் நம்ம சாப்பிட்றப்ப அது கொஞ்சம் இதாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நல்லா ஃபைனாக அதை குத்தி விட்றேன், மசிச்சு விட்றேன். ஸோ நான் சொன்னதில் 3 எக்கு தனியாக எடுத்து வச்சுக்கணுன்னு சொல்லிவிட்டு அது தனியாக ஒரு வெசலில் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதில் இப்போ நம்ம வதக்கின எல்லாத்தையும் எடுத்து போடுறேன். எடுத்து போட்டுட்டு இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா பீட் பண்ண போகிறோம். சும்மா லேசாக பீட் பண்ணிவிட்டு விட்டோம்னா ஒன்றோட ஒன்று சரியாக மிக்ஸ் ஆகாது. அதனால் நல்லா பீட் பண்ணணும். அந்த நுரை வரும் அந்த எக்கில் இருந்து. ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணணும். அந்த நம்ம போட்டிருக்க பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, எக்கு, ஆனியன், பொட்டேட்டோ எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். ஸோ சால்ட்டு மட்டும் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பெப்பரும் போட்டிருக்கேன். நம்ம காரத்துக்கு தான் பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ அதனால் மிளகாய் பொடி அதெல்லாம் தேவையில்லை. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து
அதே தோசை தவாவில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெய் காஞ்சோன்னையும் இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சரை தூக்கி அப்படியே அதில் ஊற்றிடுறோம். ஊற்றி வச்சுட்டு ஃபுல் ஃப்ளேம் வச்சோம்னா சீக்கிரம் அந்த கலர் வந்து டார்க்காக மாறிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வச்சுருக்கோம். கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ ஈஸியாக வேகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுக்கலாம். ஸோ ஒரு பிளேட் எடுத்து நம்ம மூடி வைக்கிறோம். கொஞ்சம் நேரம் கழித்து பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் நல்லா குக்காக இருக்கும். ஸோ சுற்றி தோசை கரண்டியை வச்சுட்டு அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டு கீழே ஒட்டாத மாதிரி ரிலீஸ் பண்ணி விட்டு அப்படியே நம்ம திருப்பி போட போகிறோம். திருப்பி போட்டாச்சு. நல்லா கலர் டார்க் ஆகாமல் நல்லா மீடியமாக அழகாக அது ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ கரெக்டான ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டிருக்கோம். இப்போ அடுத்த சைடும் நல்லா வேகணும். வெந்துருச்சாங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூனை வச்சு நான் குத்தி பார்க்குறேன். ஸோ நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் அதை எடுத்து அப்படியே ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஸ்பானிஷ் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சத்யா ராஜி அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ அதை கட் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த திக்னஸ் நல்லா திக்காக இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலி இது வந்து நல்லா நான் 2ஆக ஹாஃப் பண்ணி 2 பேர் நல்லா சாப்பிட்லாம். ஒரு ஆள் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு லஞ்சே தேவையில்லை, இதுவே போதும். டயட்டில் இருக்கவங்கலாம் இதை வந்து நம்ம லஞ்சாவோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாவோ எடுத்துக்கலாம். எவ்வளோ ப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள் அந்த சென்டர் போர்ஷனு. அப்படியே சுட சுட ஆவி பறக்குது. என்னால் கையில் பிடிக்க முடியல, அதனால தான் நான் கீழே வைக்கிறேன். ஸோ இப்போ நான் அதை எடுத்து அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. நீங்கள் அந்த ஆம்லெட் ஊற்றி இருக்கப்பயே உங்கள்கிட்ட சீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சீஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மீதி இருக்கிற இதையும் மிக்சரையும் ஊற்றி விட்டிங்கன்னா நடுவில் சீஸியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்றப்ப. எனக்கு சீஸ் அவ்வளோ பிடிக்காது, அதனால் நான் போடல. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப செம்மையாக இருந்துச்சு. நல்ல காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.